தொலைக்காட்சி. அன்பு இயேசுவே, உங்க அன்புக்காக, என் மேல் உள்ள பாசத்துக்காக ரொம்ப நன்றி. நன்றிப்பா. தவறி ஆத்துக்குட்டியா நான் இருந்தாலும் தேடி வந்து உங்க அன்பு காட்டுங்க. எப்பவும் உங்களை பிரியாம சேர்ந்துருக்கணும். என் செல்ல இதயம் உங்களுக்கு தான்ப்பா. I love you so much. Yes friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means Miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Jokiam from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV ல திரும்பியோ நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது அற்புதர் இயேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமா நாங்க சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்க பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்க இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 8033101196, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, ஐஎஃப்எஸ்சி கோட் SBI N 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், DD and check. அற்புதர் இயேசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. இமெயில் ஐடி nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's
it's a wonderful day and we come again to talk about certain things that have been really bothering. பலருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பேர் கேட்கிற ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு கடன் தொல்லையை பத்தி, ஏன்னா இப்படி கடன்ல இருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனையை பத்தி கேள்விகள் கேட்கிறாங்க. இன்னைக்கு ஜாஷ்வாவும் நானும், நான் அனிதா செல்லையா, நாங்க 2 பேரும், என்னுடைய கணவர் ஜாஷ்வாவும் நானும் 2 பேரும் நாங்க இதை பத்தி என்னன்னு நாங்க பேசிட்டு இருக்கிற சில காரியங்களை உங்களோடும் கூட சேர்ந்து நாங்க பகிர்ந்துக்கலாம்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். கடன் தொல்லை சில என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து கடன் வந்து நான் ஒரு நல்ல காரியத்துக்காக கடன் எடுத்தேன், ஆனா இப்போ எனக்கு திருப்பி கொடுக்க முடியல, அதன் மேல மேல நான் வந்து இன்னும் வட்டியை கட்டுறதோ எல்லாம் பண்றதால இன்னும் எனக்கு கடன் பிரச்சனை தொல்லை ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதுக்கு வேத வாக்கியத்தின் மூலம் தான் நம்ம திரும்ப நம்ம பேச முடியும். ஏன்னா வேத வாக்கியத்துல எல்லாமே கொடுத்திருக்கு. என்ன சொல்றீங்க ஜாஷ்வா? கடன் வாங்குறது ஒரு குற்றம் இல்லவா? வட்டிக்காக மேலும் மேலும் வாங்குவது ஒரு தவறு என்று நான் கருதுகிறேன். முதல்ல கடனை வந்து அவங்க கஷ்டத்துல தானே கடன் வாங்குறாங்க நம்ம நினைக்கிறோம். பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா கடனை வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க. இருக்கிறத வச்சு நம்ம வாழ கத்துக்கணும். சரி, ஓகே. சப்போஸ் அந்த ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் இருக்கோ இல்லைன்னா ஒரு பெரிய செலவு இருக்குன்னு அந்த சமயம் அவங்க கடன் வாங்குறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? எவ்வளவு இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை டாம் டூம் டமாக்கான்னு இருக்காம இருக்கிறத வச்சு நம்ம தேவைகளை சந்திக்கணும். முக்கியமானது கடவுள் என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியத்துல என்ன சொல்றதுன்னா, வேத வாக்கியம் நீங்க எடுத்தீங்கன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எந்த வாக்கியம்? எந்த? உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல வருகிறது. அது இங்கிலீஷ்ல if you fully obey the Lord your God and carefully follow all his commands I give you today, the Lord your God will set you high above all the nations on the earth. All these blessings will come upon you and accompany you if you obey the Lord your God. So obedience என்ன சொல்றீங்க? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், கடவுளுக்கு பயப்படுதல், கீழ்ப்படிதல். இப்போ கீழ்ப்படிதல்ல நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா நான் வந்து என்ன நினைப்பீங்க நீங்க? அது எந்த செஞ்சாலும் வாய்க்கும்ன்றீங்களா? அப்ப நான் படிச்சாலும் அது சரியா இருக்கும்ன்றீங்க. நான் வந்து ஒரு தொழில நான் ஆரம்பிக்கிறேன்னா இருந்தா கூட அது வாய்க்குமா? வாய்க்கும். அது சப்போஸ் நான் வந்து ஒரு உண்மையாக பண்ண, அப்போ அது இந்த வேத வசனத்தின்படி நான் காலையிலயும் நைட்டும் பைபிள படிச்சா மட்டும் போதுமா? தியானிக்கணும், இரவும் பகல். ஆமா, இது வந்து இது ஒரு கட்டளையா இருக்கிறது. இது தேவனுடைய கட்டளைன்னு நம்ம சொல்லும் போது அவர் 2 முக்கியமான கட்டளை சொல்லியிருக்காருல்ல. தேவனை வந்து நம்முடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக, பிறனையும் 2வது கட்டளை பிறனையும் நீ அன்பு கூறுவாயாக. அது கஷ்டமா இருக்கு மற்றவங்களுக்குலாம், எல்லாருக்குமே நான் சொல்றேன். அந்த பிறனை நேசிக்கிறது வந்து கொஞ்சம் அதான் பெரிய உபத்திரவமான ஒரு கட்டளை. அது முதலுடைய கட்டளை எல்லாரும் I love the Lord with all my heart, with all my soul என்று சொல்லிடுவார்கள். ஆனா பிறனை நேசிக்கும் போது அது எஸ்பெஷலி நமக்கு தீங்கு செஞ்சவங்களை நம்ம நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து இந்த கட்டளையை நம்ம வந்து ஏசப்பா அப்படி பண்ணாரு. நம்மளுக்கு எல்லாமே ஏசப்பா என்ன பண்ணாரோ அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவர் இப்படி சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம அப்ப பண்ணும் பொழுது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர் கட்டளைகள் படி நம்ம நடக்கும்போது எல்லாமே வாய்க்கும். எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, எரேமியா 17, அவன்
he will be like a tree planted. ஒண்ணாம் Like a well சங்கீத watered மாதிரி. garden. அப்படியா? அது வந்து பாருங்க. கொஞ்சருங்க எடுத்துட்டேன். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். அதுல வந்து நான் ஒரு நல்ல வசனம் படிச்சேன். 7வது வசன வாக்கியத்துல இருந்து, Blessed is the man who trusts in the Lord, whose confidence is in him. He will be like a tree planted by the water that sends out its roots by the stream. It does not fear when heat comes. Its leaves are always green. It has no worries in a year of drought, and it never fails to bear fruit. இது தமிழ்லையும் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அப்போ கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். நீங்க அதே மாதிரி 29ஆம் அதிகாரம், எரேமியா 29ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா 11-12, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உனக்கு செவி கொடுப்பேன் அப்படி சொல்றேன். இது வந்து தமிழ்ல இருக்கு. இதே வந்து நான் இங்கிலீஷ்ல நான் படிக்கும் பொழுது, plans to prosper you, not to harm you, plans to give you hope and a future. Correct. அந்த future hope ன்றதுல அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, hope, எதிர்காலம், future இல்லவா? Correct. நீங்க சொல்றது கடன் வாங்கி வாங்கி நம்ம அழிவுக்கு நோக்கி செல்லாமல் நம்ம இருக்கிற இதை வைத்துக்கொண்டு உழைப்பினால் நம்ம வருமானத்துக்குள் நம்ம தேவைகளை அடக்கிக் கொள்ள வேண்டும். கரெக்டா? ஆமா. ஏன்னா 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, godliness with contentment is great gain. அதான் வசனம். அது தமிழ்ல வசனம் இருக்கு. எங்க இருக்கு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். பயனுள்ள ஒரு வசனம். ஏன் அப்படி சொல்றீங்க? கண்டென்ட்மென்ட். ஒரு கண்டென்ட்மென்ட்னா என்ன? அது தமிழ்ல சொல்லணும்னா அது திருப்தின்னு சொல்ல முடியுமா? அது கண்டென்ட்மென்ட்னா அது பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1ன்னு சொல்லிட்டேன் நானு. அது 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் வந்து 6ஆம் வசனம், ஏனென்றால் நான் இப்பொழுதே 2 தீமோத்தேயு இல்ல 1 தீமோத்தேயு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்று ஒரு மனப்பக்குவம் இருக்கும். அதோட கூட தேவபக்தி இருக்கணும். சில சமயம் நம்ம கடன் வாங்குறோம், ஆனா நம்முடைய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். குடிப்பழக்கம் இருக்கலாம், பாக்கு போடுற பழக்கம், இதெல்லாம் நிறுத்தினா அதெல்லாம் நமக்கு ஒரு செலவு. சிகரெட் பழக்கம், அதெல்லாம் நிறுத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்ல சீராக நம்ம அமைத்துக் கொள்ளலாம். ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரம் பார்த்ததெல்லாம் வாங்கணும் என்று பயனுள்ள ஒரு இப்போ அந்த கடன் பிரச்சனையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி அதுல இருந்து மீண்டு வருகிறது? எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, மலாக்கி வசனம், மல்கியா புத்தகத்திலிருந்து.
கடவுள் சொல்றாரு தசம தசம பாகத்தை கொடுக்க சொல்றாரு. ஆமா, கரெக்ட். அவர் சொல்றாரு, bring the whole tithe into the storehouse that there may be food in my house. Test me in this, says the Lord Almighty, and see if I will not throw open the floodgates of heaven and pour out so much blessing that you will not have room enough for it. திருப்பி வாசிக்கிட்டா வாசிங்க. வசனம் ரொம்ப சூப்பரா இருக்கு. Bring the whole tithe into the storehouse that there may be food in my house. Test me in this. Test ன்னு சொல்றாரு. டெஸ்ட். என்ன சோதித்து பாருங்கறாரு. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஊழியக்காரர், அதாவது பைபிள்லயே இதுல ஒரு வாக்கியத்துல தான் கடவுள் அவரை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். எந்த இதுலயும் வராது. பைபிள்ல ஒரே ஒரு வசனம் இது, சோதித்து பாருங்கள். இதுல அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியமா சொல்றாரு இது வசனம். சஸ்தி உண்மையாவும் நீ என்ன சோதித்து பாரு, சேலஞ்ச் பண்றாரு. அப்போ தசம பாகம்ன்றது உங்களுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கு தசம பாகம் கடவுளுக்காக எடுத்து வைத்து அதை ஏழைகளுக்கோ உங்கள் கோவிலுக்கு மற்ற நல்ல காரியங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு அவருடைய கடவுளுடைய வேலைக்கு இதுக்கெல்லாம் செலவழிக்கணும். 10ல் 1 பங்குன்றது மினிமம். அதுக்கு மேலே ஆஃபரிங்ஸ் என்று சொல்லியிருக்கிறது. டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். அது தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாதங்களை எல்லாம் மண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்க, தசம பாகத்தை என்கிட்ட கொண்டு வாங்க, அப்பொழுது இடம் கொள்ளாதபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். ஒரு கடன் தொல்லைக்கு ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு வழி. இது முக்கியமான வழி, முக்கியமான வழி வெளியே வர்றதுக்கு. ஆமா, எவ்வளவு சிறிது இருந்தாலும் அந்த ஒரு பெண்மணி எப்படி ஏசப்பா பார்த்துட்டு இருந்தாரு, எல்லாரும் காணிக்க போடும்போது அவ இருதயத்துல இருந்து எப்படி ஒரு 2 துண்டு தான் கொடுத்தா, ஆனா கூட அவ எல்லாத்தையும் அவர் கொடுக்கும்போது அவர் அதை எப்படி சொல்றாரு. சோ அதே மாதிரி தசம பாகம் நம்ம கிட்ட இருக்கிறதுல எவ்வளவு கிடைக்குதோ, எனக்கு இன்னைக்கு 100 ரூபாய் தான் எனக்கு இந்த மாசம் என்கிட்ட ரொம்ப குறைவு, எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் வியாபாரம் வருதுன்னு யோசிச்சீங்கன்னா கூட அந்த 100 ரூபாயில அந்த 10 ரூபாய் கடவுளுக்காக எடுத்து வைக்கணும். கடவுளுக்காக எடுத்து வச்சு கரெக்டா மாசத்துக்கு ஃபுல்லா அதை எடுத்துட்டு போய் நீங்க கோயிலுக்காக ஊழியங்களுக்காக எல்லாமே அதுக்கு மாத்திரம் தான் நீங்க செலவு பண்ணணும். அப்படி நீங்க சொல்லும் போது செய்யும் போது பாருங்களேன், கட்டாயம் நிச்சயம் உங்க சிச்சுவேஷன் மாறும், எல்லாம் திரும்பப்படும். கடவுளுக்கு நம்ம எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான காரியம். இதுக்கு நிறைய பேர் சாட்சி கொடுக்கலாம். நாங்களும் ஒரு அதுக்கு நாங்க நிறைய காரியம் எங்க வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. அதனாலதான் நாங்க இந்த தைரியமா இதையும் நாங்க சொல்ல முடியும். சோ நேயர்களுக்கு நீங்க ஒரு சவால் விடுறீங்க இன்னைக்கு. ஆமா, ஒரு சவால் தான். வெச்சு பாருங்களேன், வெச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. ஏன்னா தேவன் பொய் சொல்கிறது இல்லை, மனுஷனா நான் பொய் சொல்லன்னு சொல்றாரு. உண்மையுள்ள தேவன். God is not a man that he should lie, or the son of man that he should change his mind. Amen. மனதை மாற்றவும் மாட்டார். ஸோ அப்போ என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம ஜெனரலி பேசணும். இப்போ அப்புறம் ஒன்று என்னை தவிர உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங். யோவான் 15ஆம் அதிகாரம் வைன் அண்ட் த பிரான்ச்சஸ் அதுல சொல்லுவாரு, என்னை நம்ம அவர் உள்ள இருந்தாதான் எல்லாமே செய்ய முடியும். ரிமைன் இன் மீ அண்ட் ஐ வில் ரிமைன் இன் யூ அப்படின்னு சொல்றாரு. அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங். அவர் இருந்தால்தான் நமக்கு எல்லாவற்றையும், ஏன்னா ஜெய கிறிஸ்துவோடு நம்ம வெற்றி சிறக்க முடியும். அவர் நம்ம முன்னால he goes in triumphant procession before us. We can have victory in any situation with Christ in us. So முக்கியமானது ஃபர்ஸ்ட் கிறிஸ்து நம்மோட இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். அவருக்குரிய தசம பாகத்தை நம்ம கொடுத்தாவணும். கடவுளுடைய அது அவர் சொல்றாரு, how can you rob me சொல்றாரு. தசம பாகத்தை how can you என்கிட்ட இருந்து எப்படி நீ
How can you rob me சொல்றேன். கொடுக்கணும், கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். அந்த உறவாடி அவரோடு இருக்கும் பொழுது கிறிஸ்துவே ஞானம். Christ is the wisdom. அவர் வந்து நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து எப்படி சிச்சுவேஷன்ல இருந்து விடுதலை பெற முடியும். He will counsel you. He will guide you. அது என்னமா தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? நானே உண்மையே ஆலோசனை அவர் சொல்வார். அவரே ஆலோசனை நமக்கு சங்கீதம் போதிப்பார். வாசிங்க. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct you, I will teach you, I will counsel you, and I will watch over you. வாசிக்க அவருடைய கவுன்சில், அவருடைய ஆலோசனைகள் நமக்கு தெளிவா தெரியும்ன்றீங்க. ஆமா, அவரே நமக்கு கைட் பண்ணுவாரு. நீங்க சொன்னீங்களே, the Lord will guide you. He will guide you always. You will be a fruitful vine. In a well watered spring you will be. ஐசாயா 54 வரும் அந்த வசனம். அந்த வசனத்தின்படி 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றா நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்றாவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படியே ப்ராஸ்பர் பண்ணுவோம் அவரோட இருக்கும் பொழுது. ப்ராஸ்பரிட்டின்றது வந்து பணத்துல மட்டும் இல்லை. என்ன சொல்லுவீங்க நீங்க? ரொம்ப கரெக்ட். அது நமக்கு ஒரு செழிப்பான்ன்றது சமாதானம், ஆத்தும செழிப்பு. என்னுடைய நம்முடைய முக்கியமா கவனிங்க நேயர்களே, ஜீவ நம்ம ஆத்மாவுடைய வளர்ச்சி, நம்ம ஸ்பிரிச்சுவல் growth and எல்லா விதத்திலும் ஹெல்த் growth, you will see joy, growth of a joy. நம்ம சந்தோஷத்துல நம்ம முழுமை ப்ராஸ்பரஸ். அது எனக்கு ஞாபகம் வருது. அது எப்படி எந்த 3 யோவான்ல வரும். ஒரு அழகான வசனம். அது தமிழில் நான் கேட்டதில்லை. வாசிக்கிறீங்களா? 3 யோவான்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. Dear friend, I pray that you may enjoy good health and that all may go well with you, even as your soul is getting along well. Even as your soul is getting along. முடிப்போம் இந்த நிகழ்ச்சியை இந்த வசனத்தோட. நமக்கு நிலை நிற்க 3 யோவான்ல 1ஆம் வசனம், 1 இல்ல 2வது வசனம். பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின்படியே வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இதே ஜபத்தோட நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஆத்மா, உங்க ஆத்மா வளர்ச்சி வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி ஏசப்பாவை நீங்க பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய பாதத்துல இருந்து அமர்ந்து ஜெபத்திலும் உபவாசத்தில் இருந்தோம், அவரோட வந்து வேதத்தை வாசிச்சு அவர் அறிஞ்சு கொள்ளணும், அவர் ஆராதிச்சு அவரோடு ஐக்கியமாயிருந்து துதிக்கணும், துதித்து நன்றி சொல்லணும். எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கணும். நம்ம நினைக்கிறது ஐயோ கடன்ல இதுலதான் இருக்கணும். இல்லையே, மிச்சபடி பாருங்க, நல்ல கண் பார்க்க கொடுத்திருக்காரு, நமக்கு நல்ல வேலை செய்யும் திறனை கொடுத்திருக்காரு, ஞானத்தை கொடுத்திருக்காரு, பலத்தை கொடுத்திருக்காரு. நம்ம போய் நம்ம வேற காரியங்கள்ல நம்ம மாட்டிக்கொள்கிறோம் அந்த மாதிரி. ஆனா அப்பா, உங்களுடைய பாதம் வந்திருக்கிறேன், உன் மண்டை வந்திருக்கிற ராஜா, நீர் என்னை விடுவிக்கும் சொல்லி அவரையே பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் விடுவிப்பாரு. நம்ம ஆத்மா வளர்ச்சி போல எல்லாவற்றிலும் நம்மளை சுகித்து வாழ அவர் கிருபை செய்வார். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி முடிச்சிருக்கீங்களா? சரி, ஜெபிப்போமா. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, கிருபை இல்லை தேவனே. நாங்களப்பா கஷ்டங்களோட மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும்
நிந்தை மத்தியிலும் சோதனை மத்தியிலும் பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம் மண்டை வரைகிறோம் ராஜா. நேர உடைய வார்த்தையை கொடுத்து அப்பா எங்களை தேற்றுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா நீர் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன் ராஜா. ஆபத்து நாட்களிலே நீரே எங்களை தாங்கி அப்பா எங்களை தூக்கி கர்த்தாவை நிறுத்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. நான் எப்படி செய்வேன் அப்பா, எனக்கு இந்த தொல்லை உண்டே, எனக்கு இந்த கஷ்டம் உண்டே, என்னை நெருக்குகிறார்களே என்று நினைக்கும் மகளே மகனே, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன், உன்னை கைப்பிடிக்கிற தேவன், உன்னை விட்டு விலகாத தேவன். உன்னை ஒருபொழுதும் அப்பா அவர் உன்னை கைவிடாமல் உன்னை பற்றி கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வாதம் ராஜா. ஒவ்வொரு தொல்லை கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா தீரும்படி கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. அப்பா கேளுங்கள் நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ராஜா. அப்பா நாங்கள் தட்டுகிறோம் ராஜா, நாங்கள் அப்பா தேடுகிறோம் அப்பா. என் தேவன் அப்பா நீர் அப்பா ஒரு பதிலை அப்பா இவர்கள் வாழ்க்கையிலே கொடுப்பீராக ராஜா. அதிசயங்களும் ஆச்சரியங்களும் காண செய்வீராக ராஜா. அப்பா நீர் அவர்கள் எல்லா கண்ணீரை அறிந்திருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு கண்ணீரும் துடிக்கல வைத்திருக்கிறீர் ராஜா. எல்லாவற்றையும் நீக்கி இவர்களை அப்பா உம்மண்டை கர்த்தாவே இன்னும் அறைய, இன்னும் உம் அன்பிலே நிற்க, தன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர்களை கைக்கொள்ள நீக்கி அருள கர்த்தாவே, எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தாவே, எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர்களுக்கு ஞான பலத்தை கொடுப்பீராக. உன் பாதம் வருகிறோம், இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு தொலைக்காட்சி. அன்பு இயேசுவே, உங்க அன்புக்காக, என் மேல் உள்ள பாசத்துக்காக ரொம்ப நன்றி. நன்றிப்பா. தவறி ஆத்துக்குட்டியா நான் இருந்தாலும் தேடி வந்து உங்க அன்பு காட்டுங்க. எப்பவும் உங்களை பிரியாம சேர்ந்துருக்கணும். என் செல்ல இதயம் உங்களுக்கு தான்ப்பா. I love you so much. Yes friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means Miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us, so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Jokiam from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV ல இருந்து தெரபியோ நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது அற்புதர் இயேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்க ஆண்டவரோட நற்செய்தியை நாங்க கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமா நாங்க சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்க பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்க இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும்
எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India. Account name Jesus Helps. Account number 8033101196. Bank name Bank of India. Bank branch Washerman Pet. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல். பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கவுண்ட் நம்பர் 300787565665. IFSC code SBI N 0001794. Branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV 56/11 Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.